பைபிள் சொல்ற முக்காடு அவள் நீளமாய் வளர்க்கிறவள் தலைமயிரே. போடு போடு போடு. என்னக்கா நல்லா பேசுகிற மாதிரியே பேசிட்டு பைபிள் சொல்கிற முக்காடு அவள் நீளமாய் வளர்க்குற தலைமயிரேன்னு போய் சொல்லிட்டீங்க. அப்படி அந்த விபச்சாரத்தை பார்க்குற தெய்வம் அந்த மலையில இருந்து அந்த மக்களை ஆசீர்வதிக்கும் நம்பப்படுது. கதை 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 சரி, அது உண்மை வரலாறாகவே இருக்கட்டும். ஆனால் அதுக்கும் கொரிந்தியன்ஸ் 11th சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் தலையில் போட்டிருக்கிற முக்காடை பார்க்கறது இல்லை, உங்களுக்குள்ளாக இருக்கிற இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆடே நான் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன், அதை இப்போ அப்படியே பேசுகிறேன். சரிங்களா? முக்காடு போடலாமா வேணாமான்ட்டு ஒரு சில பிசாசு கூட்டம்லாம் தெரியுது. பேக் டு பைபிள்ன்ற பேர்ல வேதத்தையே புரட்டுகிற கூட்டம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தெரியுது. பிசாசு கூட்டம் அதை பற்றி நான் எதுவும் சொல்லப்பா. ஆனால் முக்காடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதம் பெண்மணி முக்காடு போடணும்னா போடலாம். ஆமென். அது என்ன போடணும்னா போடலாம், போடணும்னா போடணும், போட வேண்டாம்னா போடக்கூடாது, போடலாம் போடாமலும் இருக்கலாம்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அது என்ன போடணும் அப்படின்னா போடலாம். ஒருவேளை அண்ணன் சொன்ன மாதிரி பிசாசு கூட்டம் தானோ? போடக்கூடாதுன்னா போட. ஸோ முதலாவது வேதம் என்ன சொல்லுது? ஸோ பெண்கள் முக்காடு போடணும். எல்லாம் சொல்லுங்க, முக்காடு போடணும் பைபிள் சொல்லுது. ஓகே ஓகே ஓகே, கரெக்டாக வந்துட்டாங்க. அப்போ பிசாசு இல்லை, போடணும்னா போடணும் பைபிள் சொல்லுது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகே, சூப்பர். இதில் எந்த சந்தேகமும் இல்லை, முக்காடு போடணும். ஆனால் அந்த முக்காடு என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஷாலை குறித்து சொல்லுகிறதா, அல்லது நீங்கள் நான் ஒரு சுடி போட்டிருக்கேன் இந்த கிளாத்தை எடுத்து க்ளோஸ் பண்ணுறதை குறித்து சொல்லுதா? சுடிதாரு ஷால்லாம் இல்லை சிஸ்டர், பொதுவாக தலையை மூடுகிற மாதிரி ஏதோ ஒரு துணி நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா அதுதான் முக்காடு. முக்காடுனா ஹெட் கவரிங் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில், சரியா? தலையை மூடிடுறாங்க. எப்பெல்லாம் முக்காடு போடணும்? பெண்கள் சபையில் ஜெபம் செய்யும் போதும் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதும் பெண்கள் முக்காடு போட வேண்டும் என்று சொல்லுகிறது. நானும் சொல்கிறேன், முக்காடு போடாமல் இருக்கக்கூடாது. கரெக்டாக தானே சொல்கிறாங்க. ஏன் நம்ம பிசாசு வேற யாரையாவது சொல்லியிருப்பாரோ? முக்காடு போடணும். ஆனால் அந்த முக்காடின் டெஃபினிஷன் என்ன சொல்றீங்கன்றது தான் இப்போ நமக்கு பிரச்சனை. முக்காடு போடணும்னு பைபிளும் சொல்லுது, நாங்களும் அதை பிரசங்கம் பண்றோம். நீங்களும் பிரசங்கம் பண்றீங்களா? சூப்பர். ஆனால் டெஃபினிஷன் என்ன சொல்லுது? அதில் என்ன பிரச்சனை? பட் முக்காடுன்னும் போது ஆவியானவர் பவுலை கொண்டு எதை நினைத்து என்ன முக்காடை பத்தி பேசிட்டு வராரு. அப்படியே அந்த வசனங்களை கடைசியா வாங்க, அந்த வசனம் எங்க முடியுமா? 15ஆம் வசனத்தை போடுங்க. ஸ்திரீ தன் மயிரை, அப்போ என்ன எனக்கு புரியல, முக்காடை பத்தி பேசிட்டு இருக்காரு. இங்க நீளமா முடி வளர்க்கறத பத்தி ஏன் சம்பந்தம் இல்லாம பேசுறாருன்னா, பைபிள் சொல்ற முக்காடு அவள் நீளமாய் வளர்க்கிறவள் தலைமயிரே. போடு போடு போடு. என்னக்கா நல்லா பேசுகிற மாதிரியே பேசிட்டு பைபிள் சொல்கிற முக்காடு அவள் நீளமாய் வளர்க்குற தலைமயிரேன்னு போய் சொல்லிட்டீங்க. ஐயோ, ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது. 1 கொரிந்தியர் 11:6, ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்காடு வேற, தலைமயிர் வேற. நீங்கள் முக்காடு போடலைன்னா தலைமுடியும் சரிச்சிருங்க அப்படின்னு கொஞ்சம் காட்டமாக சொல்கிறாருக்கா. அது தெரியாமல் நீங்கள் ஏதோ தலைமயிரே முக்காடாக இருக்குது, அதுதான் முக்காடு, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு, நாங்கள் போடணும்னு. பைபிள் என்னக்கா மொட்டாடி நான் சொல்லணும்? நான் திருப்பி படிக்கிறேங்க்கா. 6வது வசனம், ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். இப்படிதான்க்கா வசனம் இருக்கு. என்னக்கா நீங்க? அப்ப பாருங்க, இந்த அதிகாரத்துல முக்காடுன்னு பேசிக்கிட்டே வந்துட்டு திடீர்னு ஸ்திரீ தன் தலைமயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு. நான் கேட்கிறேன், why பவுல்? ஏன் பவுல் இப்படி திடீர்னு முக்காடை பத்தி பேசிட்டு தலைமயிரை பத்தி பேசுறீங்கன்னா, இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட். நாங்க வேதாகமத்தை புரட்டுகிறவர்களோ வேதாகமத்திற்கு எதிர்ப்பதமாய் நடக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் அக்யூரேட்டா வேதத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறவர்கள். என்னக்கா அக்யூரசி? உங்க அக்யூரசிலாம் காமெடியா இருக்கு. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள்னு தெளிவாக இருக்குது. தலைமயிரே முக்காடாக இருக்குது, அதுதான் முக்காடு, அதை பற்றி தான் பவுல் பேசுகிறாருன்னு போய் சொல்கிறீங்களே. நீங்கள் திருத்து பேசாமல் வேறு என்ன பண்ணுறீங்க? சரி, அதோட ஒன்று சொல்லிட்டா. 4வது வசனம், ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடி கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்தி கொள்ளுகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே.
இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் திரித்து பொய் சொல்கிற மாதிரி தலைமுடியே முக்காடாக இருக்குன்னு பவுல் மீன் பண்ணியிருந்தா அது என்ன ஜெபம் பண்ணும் போதாவது தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதாவது முடியை பற்றி பேசும்போது முடி எப்போவுமே உங்கள் மண்டையில் ஒட்டிகிட்டு தானே இருக்கும். என்ன தோப்பா வச்சுருப்பீங்க, கழட்டி வச்சுருப்பீங்க, ஜெபம் பண்ணும்போது இல்லைன்னா தீர்க்க தரிசனம் சொல்லும்போது எடுத்து முடி எடுத்து நட்டுப்பீங்களா? என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற லாஜிக்கலா பச்சை புரட்டு, வேத புரட்டு. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, ஜெபம் பண்ணும் போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லும் போதாவது தன் தலையை மூடாமல் இருக்கிற பெண் கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னடானா முடிதான் முக்காடுன்னு போய் சொல்லிட்டு திரியுறீங்க. பாருங்க, பவுல் சொல்றார், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவளுக்கு என்னவா இருக்கான்? மகிமை. கர்த்தர் மயிறு தலைமுடின்னு பேசுறாரு, அடுத்து மகிமைன்னு பேசுறாரு. என்னதான் சொல்றீங்க பவுல்னா, இவ்வளவு நேரம் முக்காடு போடுங்க, முக்காடு போட்டு தான் நீ ஜெபிக்கணும், முக்காடு போட்டு தான் நீ தீர்க்கதரிசனம் சொல்லணும், இல்லைன்னா நீ ஸ்டேஜ்ல ஏறாதன்னு சொன்னது உண்மையிலே முக்காடு போடணும். இதுல எங்களுக்கு என்ன, நான் கேட்கிறேன், முக்காடுனா என்ன? நீங்க சொல்ல ஷாலுன்னு இல்லைக்கா, ஏதோ ஒன்று தலையை மூடிக்கணும், ஹெட் கவரிங், அதான் மேட்ரு. சரியா? புரியுதா? இல்ல வேதத்தின்படி போடணுமா, இல்ல நம்ம கொடுத்த டெஃபினிஷன் படி நம்ம வாழணுமா? பைபிள் ஆவியானவர் என்ன நோக்கத்தோடு எழுதி வச்சிருக்காரு? அடுத்து ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டு இருக்கிறதே. நான் கேட்கிறேன், இப்போ எத்தனை பேர் இங்க முக்காடு போட்டிருக்கீங்க? என்ன சிஸ்டர், நீங்க போடலையா? போட்டிருக்கோம். சரி, புரிஞ்சிச்சு. வள்ளி சிஸ்டருக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. தலைமயிர் எல்லாம் சொல்லுங்க. தலைமயிர் அவளுக்கு மகிமையான முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமையா? சோ நம்ம முக்காடு போட்டு தான் இருக்கோம். தலைமயிர் மகிமையான முக்காடாக இருக்குது, அதனால நாமெல்லாம் முக்காடு போட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வேத புரட்டு பொய் பித்தலாட்டமா இல்லையா? ஏன்னா அதே அதிகாரத்தில் ஏற்கனவே படிச்சிட்டோம், 6வது வசனம், ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். கான்டெக்ட்ல தான் வரணும். எதுவுமே இல்லாமல் எதையுமே பார்க்காம லாஸ்ட்டாக ஒரு வசனம் மட்டும் முக்காடாக இருக்குது நான் முக்காடு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. ஜெபம் பண்ணும் போதாவது தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதாவது முக்காடு போடாமல் இருந்தால் அது தலையை கனவீனப்படுத்துகிறாள் இருக்கு. அப்போது முடிதான் முக்காடுனா ஜெபம் பண்ணும் போதும் தீர்க்க தரிசனம்னு ஏன் ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைமில் சொல்லணும்? அப்போ என்ன அந்த டைம்லாம் முடியை பிடிங்க வச்சுருவீங்க, நட்டிப்பீங்களா? அந்த சபை மக்களையும் இந்த அம்மாவை ஃபாலோ பண்ணுறவங்களையும் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஒரு தடவை கூட சும்மா கூட திறந்து படிச்சிட மாட்டீங்களா? முக்காடாக இருக்குது அப்படின்ட்டு முக்காடு போட்டேன்னு தெரிவிங்களா? சரி, இன்னொரு பக்கம் வேற ஒரு அப்ரோச் இருக்குது, அதை பார்ப்போம். கொரிந்து அது ஒரு புறஜாதிகள் தேசம், அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்னு வச்சுக்குவோமே. இந்த கதை இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை ஆரம்பிச்சு விட்டது எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் ராமச்சந்திரனா இருக்கும். கதையை கேளுங்க. சாம், பெண்கள் முக்காடு போடணுமா? பைபிள் அதை பத்தி என்ன சொல்லுது? ஆனால் இந்த சிஸ்டர் அந்த கேள்வி கேட்கும் போதே முக்காடு போட்டுட்டு தான் கேட்குறாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த பிரதர் என்ன பதில் சொல்லுவாருன்னு பாருங்க. சாரி பதில் இல்லை, கதை சொல்லுவாருன்னு பாருங்க. கொரிந்து தேசத்துல பவுல் சபைக்கு சில ஸ்திரீகள் முக்காடு போடாம வராங்க. சோ அப்படி முக்காடு போடாத போது பவுல் சொல்றாரு, முக்காடு போடலைன்னா உங்க தலையில உள்ள முடிகள் என்ன பண்ணுங்க, சிரைச்சு கொள்ளுங்க அப்படி சொல்றாரு. முக்காடு போடலைன்னா உன் தலையில இருக்கிற முடியை சிரைச்சு கொள்ளுங்கன்னு சொல்றாரு. புரிஞ்சுச்சா? ஏற்கனவே அந்த அம்மா பேசுனதுக்கு பதில் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த பிரதர் என்னென்ன கதை சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பதிலை நான் தரேன். ஸோ அந்த காலத்தில் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்ரோகோரிந்துன்ற ஒரு இடம் இருக்கு, அதாவது மலை உச்சில ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டியில ஆப்ரோடிட்டஸ்னு ஒரு டெம்பிள் இருக்கு. ஆப்ரோடிட்டஸ்ன்றது ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு 1000 பேர் எப்போவுமே விபச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ட்ரெஸ் இல்லாமல் அங்கே சுற்றிட்டே இருக்கணும். இதுதான் அது. அதனால ரொட்டேஷனல் பேசிஸில் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே போவாங்க. அங்கே கொஞ்ச நாள் இந்த ட்ரெஸ் இல்லாமல் பணிவிடை செய்தாங்கல்ல, விபச்சாரம் பண்ணி, அவங்க வந்துடுவாங்க. இப்படி ரொட்டேஷன் பேசிஸில் போவாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் முக்காடு போட்டுக்கணும். ஸோ முக்காடு போட்டிருந்தா அந்த வேலைக்கு யாரையும் கூப்பிட மாட்டாங்க இப்படின்றது கதை. அந்த ஆலயத்தில் என்ன நடக்கும்னா, எப்பயுமே 1000 பேர் எப்பயுமே அதுக்கு முன்னாடி விபச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த விபச்சாரத்தை பார்க்குற அந்த தெய்வம் அந்த மலையில இருந்து அந்த மக்களை ஆசீர்வதிக்க நம்பப்படுது. கதை சரி, அது உண்மை வரலாறாகவே இருக்கட்டும். ஆனால் அதுக்கும் கொரிந்தியன்ஸ் 11th சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லை அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல முழு கதையும் கேட்டு வந்துடுவோம். கொரிந்து தேசத்துல இருக்க உண்மையான ஸ்திரீகள் இருக்காங்களே, விபச்சாரத்தில் ஈடுபடாத ஸ்திரீகள் இருக்காங்களே, அவங்களுக்காக கவர்மெண்ட் ஒரு கட்டளை இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி விபச்சார காரியத்துல இஷ்டம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா முக்காடு எடுத்துக்கொள்ளுங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா முக்காடு போட வேணாம் அப்படின்ற ஒரு லாவை கொடுத்துச்சு.
சொல்லலை, அதே கதை தான். சோ அப்படி இருக்கும்போது முக்காடிட்ட பெண்களை வந்து எந்த ஒரு ஆண்களும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. முக்காடு போடாத பெண்களை ஆண்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ சொல்லலை, சர்க்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ முக்காடு இல்லாதவங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூப்பிடுவாங்க. இப்படிதான் இந்த கலாச்சாரம் இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில சில பெண்கள் சபைக்குள்ள முக்காடு போடாம உள்ள வராங்க. அப்ப பவுல் சொல்லுவாரு, இந்த ஊர்ல என்ன கட்டளை என்ன லா இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையில சபைக்குள்ள நீங்க முக்காடு போடாம வராதுக்கு பொருள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க இப்படி போட்டு வர்றது நியாயமா? அதனால முக்காடு போடாத எந்த ஸ்திரீயும் தன் தலையில உள்ள முடியை சிரைச்சு கொள்ளட்டும் அப்படின்ட்டு பவுல் சொல்றாரு. இதுதான் கதை. இப்படி பைபிளில் இல்லை. அப்படி இருந்ததுன்னா 1 Corinthians 11 அந்த சம்பவத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. 1. 2வது, இந்த சம்பவத்துக்கும் இந்த 1 Corinthians 11க்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் அப்படியே வசனம் படிக்கிறேன். எதுக்காகன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. பைபிள் எப்போவுமே காரணம் எல்லாம் சொல்லி தான் செய்யும். 1-2 காரணம் இல்லாமல் இருக்கும். அதையும் நீ காரணம் இல்லாமல் நம்பிட்டு அப்படியே போகணும். இவ்வளோதான். சரியா? படிக்கிறேன். 3வது வசனத்தில் தான் இந்த சப்ஜெக்டே ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹைரார்கி, இவங்களுக்கு இவங்க தலை, இவங்களுக்கு இவங்க தலை, இவங்களுக்கு இவங்க தலை அப்படின்னு சொல்லி இந்த ஹைரார்கியை சொல்கிறதுக்காக தான் இந்த சப்ஜெக்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முக்காடு போடலன்னா விபச்சாரத்துக்கு அவன் கூப்பிடுவானே, அதனால முக்காடு போடு, அப்படி ஆரம்பிக்கல. புரியுதா? இந்த சப்ஜெக்டை அவர் புரிய வைக்கணும்னு தான் மொத்தமாக சொல்கிறாரு. திருப்பியும் படிக்கிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதை நீ புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறார். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். மென் வந்து மூடக்கூடாதுன்னு சொல்கிறார். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாது இருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே அப்படின்னு சொல்கிறார். இது பெரிய ரீசன்லாம் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு விமன் முக்காடு போடலன்னா தன்னுடைய புருஷனை கனவீனப்படுத்துகிறாள். அதே புருஷன் முக்காடு போட்டிருந்தா தன் மனைவியை கனவீனப்படுத்துகிறாள்னு சொல்கிறாங்க. இதுதான் சப்ஜெக்ட். அந்த ஹைரார்க்கியை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், அப்படி ஏன் அப்படி அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் பிள்ளைனா இங்கே படித்து சொல்கிறேன். ஆனால் ஒன்று எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆஃப்ரோடைட்டிஸ் 1000 பேர் இந்த கதையெல்லாம் சுத்த கதையே தவிர அதுக்கும் இந்த 1 Corinthians 11 பவுல் முக்காடு போடணும்னு சொன்னதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரியும். தமிழ் தெரிஞ்ச யாராக இருந்தாலும் தெரியும். திரும்பவும் அதை எம்பசைஸ் பண்ணி 6வது வசனம், ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள் அப்படின்னு சொல்லிட்டு அது எதனாலன்னு சொல்கிறாங்க. புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆகையால் இதனால நீங்கள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. ஆஃப்ரோடைட்டிஸ் தெய்வம் உன்னை உபச்சாரத்துக்கு கூப்பிடுவேன் ஆகையால் அப்படின்னு சொல்லலை. அதனால் கதையை நம்ம என்ன பண்ணிடலாம், ரூல் அவுட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ஒருத்தவங்க வந்து புதுசாக ஒரு கதை சொல்லுவாங்க. நீங்க முக்காடு போட்டாலும் போடாட்டியும் நீங்க என்ன பண்ணினாலும் பண்ணாட்டியும் ஆண்டவர் நீங்க தலையில போட்டுக்கிற முக்காடை பார்க்கறது இல்ல, உங்களுக்குள்ளாக இருக்கிற இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அடே நான் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன், அதை இப்போ அப்படியே பேசுகிறேன். நீங்கள் சட்டையை கிழிச்சிட்டு போட்டாலும் கிழிக்காமல் போட்டாலும், இந்த இடத்துல கிழிச்சாலும், தொடை தெரிகிற மாதிரி போட்டாலும், இடுப்பு தெரிகிற மாதிரி போட்டாலும், என்ன போட்டாலும் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தான் பார்க்கிறார். நீங்கள் எப்படி உடை அணிந்திருக்கிறீர்கள் என்று பார்ப்பதில்லை அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? நார்மலாக கேட்குறேன். மேஜராக அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் அதிகம் ஒத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்கிற ஒரு பெருங்கூட்ட மக்களில் மேஜராக இல்லை நம்ம மாடஸ்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதே மாதிரி அந்த முக்காடு போடணும்னு சொல்லியிருக்கு. குறிப்பாக ஜெபம் பண்ணும் போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லும் போதாவது போடணும்னு
பவுல் சொல்லியிருக்கிறாரு. இது தேவனுடைய வார்த்தைன்னு நம்பினா அதை அப்படியே செய்யணும். அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை இல்லைப்பா, ஏதோ வரலாறுப்பா, ஏதோ அந்த டைம் தேவைப்படுச்சுன்னு போட்டாங்க, இப்போ தேவையில்லை அப்படின்னு நம்பினா போட வேண்டாம். இவ்வளோதானே தவிர நம்ம வந்து போடாமல் இருக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்கிறோன்றது சொல்கிறதுக்காக கதைகளெல்லாம் கொண்டு வந்து பைபிளில் திணிச்சு அந்த கதைக்காக தான் சொன்னாங்க, அதனால் தேவையில்லைன்னு கஷ்டப்பட வேண்டாம். சிம்பிள். இருந்தால் இருந்துட்டு போதுங்க, அதில் எல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு போயிடலாம். அது எவ்வளோ மேல். சரியா? இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். பாய்.